உதயா இப்ப வந்து டீம் இந்தியா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா லீக் மேட்ச்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் ஒரே கிரவுண்ட்ல தான் விளையாடுறாங்க. அது வந்து நம்ம டீம் இந்தியா முடிவெடுத்ததா இல்ல ஐசிசி முடிவெடுத்ததா பிசிசி முடிவெடுத்தா ஏதோ ஒன்று இருக்கட்டும், அது பாகிஸ்தானுக்கு எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. நியூசிலாந்து ஆகட்டும், சவுத் ஆப்பிரிக்கா ஆகட்டும், வேற எல்லா இந்த பாகிஸ்தான் எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேமுமே ஒவ்வொரு வென்யூல விளையாடுறாங்க. இங்க இந்தியா கூட விளையாடும் போது இங்கே விளையாடுறாங்க, அங்க கராச்சியில விளையாடுறாங்க, இங்கே பாகிஸ்தான்ல வேற கிரவுண்ட் இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மூணு நாலு கிரவுண்ட்ல மாத்தி விளையாடுறாங்க. இந்தியா மட்டும் ஒரே கிரவுண்ட்ல தான் விளையாடுது. இது வந்து இந்தியாவுக்கு பலம்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து இது வந்து அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. டீம் இந்தியா பலமான டீம், அதனாலதான் ஜெயிக்குது. இது வந்து ஒரே கிரவுண்ட்ல விளையாடுறதுல ஜெயிக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பலமான டீம் அப்படின்றது இல்லைங்க. ஏன்னா வேர்ல்டு கப்லயே பலமா தான் போனாங்க, முதல்வாங்க. ஆமா, ஏன்னா பலம்ன்றது இல்லை. ஒரு வென்யூல விளையாடுறாங்க. இப்போ நீங்க போயிட்டு துபாய் விளையாடுறீங்க, அங்கேயே ஷார்ஜா இருக்கு, அபுதாபி இருக்கு. அந்த மாதிரி 3 கிரவுண்ட்ல நீங்க பிரிச்சு போட்டு விளையாடலாம். பக்கத்துல டிராவல். ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தவங்க வந்து விளையாடுறதுக்கு 6 ஹவர் 7 ஹவர் டிராவல் ஆகுது. வந்து உடனே மறுநாளே உங்களுக்கு மேட்ச்ன்றப்போ பிளான்ன்றீங்க இது. ஆமா, அவங்களுக்கு இது பிளான், ப்ரீ பிளான் இது பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இது என்னன்னா ஃபைனல் இந்தியா வெர்சஸ் யாரு, அது மட்டும் தான். டீம் இந்தியா வந்து கடைசி 4-5 வருஷமா பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லாத்துலயுமே ஃபைனல் போயிடுது. 2021 செஸ் வேர்ல்ட் கப்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் செமிஃபைனல் ஃபைனல் இந்தியா கண்டினியூஸா போயின்னு இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து இந்த வென்யூல தான் விளையாடுறதுனால நம்ம ஃபைனல் போயிட்டு நீ சொல்ல முடியும். இதை ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இதை ஒத்துக்குது, ஒரு எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்டு இதை ஒத்துக்குது, இந்தியன் கிரிக்கெட் போர்டு இதை ஒத்துக்குதுன்னா ஐசிசில உங்க ஆள் இருந்தா அதெல்லாம் ஒத்துக்கதான் செய்வாங்க. புரியுதுங்களா? ஐசிசில இருக்கு ஜேஷா, அது வந்து ஒத்துந்தான் ஆகணும். நான் சொல்றேன்னா நான் சொல்றேனே சிம்பிள். நடத்துறது பாகிஸ்தானு, அவங்க சொல்றதுதான் இது. யாரு? பாகிஸ்தான் சொல்றதுதான் இது. இந்தியா போய் விளையாடுறோம் நாங்க, ஏன் விளையாடல? அங்க சேஃப்டி கிடையாதுங்க. சேஃப்டினா அது எப்படிங்க? அது ஒளிப்புல அப்ப இங்க இந்தியா வந்து பாகிஸ்தான் விளையாடுறதா போட்டு சேஃப்டியா? இந்தியா சேஃப்டி, இந்தியால இருக்க நம்ம இந்தியால இருக்கா நம்ம சொல்லிக்கலாம், என்னன்னாலும் சொல்லிக்கலாம். நீங்க சரிங்க, நீங்க பாகிஸ்தான் உங்களுக்கு சேஃப்டி எல்லாம் சொல்லுங்க. அந்த இடத்துல 3 கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த 3 கிரவுண்ட் நீங்க வேற 2 கிரவுண்ட் மாத்தி விளையாடலாம்ல. பணம் ரொம்ப செலவும், வேற கிரவுண்ட் போட்டு என்னங்க ஐசிசி வச்சிருக்கீங்க, நான் ரன் பண்றீங்க, பணத்துக்கே பார்த்தேன். அப்படிங்க ஐபிஎல் எவ்வளவு பேர் பிளான் பண்றீங்க? ஐபிஎல்லே நீங்க எடுத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்ல 7 மேட்ச். இவன் சொல்லிட்டான்பா, கண்டிப்பாப்பா இந்தியா வந்து கப்பே அடிச்சாலும் 3 கிரவுண்ட்ல மாத்தி இந்தியா விளையாடி இருந்ததுன்னா நான் அடிச்ச கப்ப ஒத்துப்பேன். ஒரே வென்யூல கடைசில இருந்து லாஸ்ட் வரைக்கும் அடிச்சதுனால நான் இது ஒத்துக்கவே மாட்டேன்னு இந்தியா சொல்றேன். ஐபிஎல்லே 7 கிரவுண்ட் ஹோம், 7 கிரவுண்ட் அவே. ஆமா ஆமா ஆமா, அப்படிதான். நீ எதுக்கு 3-4 மேட்சும் ஒரே கிரவுண்ட்ல ஆனா அப்ப உனக்கு அந்த கண்டிஷன் எல்லாமே பிட்ச் கண்டிஷன், இந்த கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப நியூசிலாந்து ஆல்ரெடி ஒரு கேம் அவங்க விளையாடிச்சு, கண்டிஷன் அவங்க ஒரு கேமுக்கும் 4 கேமுக்கும் டிராவலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னங்க எப்பவுமே ஒத்துக்க மாட்டீங்க அப்ப நீங்க? ஏங்க இப்ப வேர்ல்டு கப் ஃபைனல் வந்தாங்க, இந்தியால அவ்வளவு கிரவுண்ட் எல்லா கிரவுண்ட்ல விளையாண்டாங்க. இந்தியா சேப்பாத்து ஒரு மேட்ச் வந்தாங்க, எல்லா இடத்துல விளையாண்டாங்க. எல்லா டீமும் ஒரே மாதிரி விளையாண்டாங்க. எப்பா பிசிசி இல்ல பிசிசி ஐசிசியா எல்லாம் ஒண்ணுதானே? ஜெய்ஷாகே சொல்லுவாங்க. எப்பா இனிமே வந்து நீ பிளான் பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஆளுக்கு தெரியாத பிளான் பண்ணுப்பா. 2-3 இடத்துல சேர்த்து போடுப்பா, ஒரே இடத்துல போட்டு இவங்களை பேச கூடாது. அப்புறம் கப்பச்சு உடனே ஒத்துக்க மாட்டானுங்க. கர்மா என்ன இப்படி நாருது? குர்ராலா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. உண்மையாலே கிரிக்கெட், அதாவது இந்தியா ஃபேனா அப்படின்லாம் இல்லாம கிரிக்கெட் பண்ணா பார்த்தா இது ரொம்ப மோசமான டோர்னமெண்ட். இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட், ரொம்ப மோசமான டோர்னமெண்டா இருக்கு. இந்தியா தோத்து வெளியே போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது டீம் ஜெயிச்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான். அது நியூசிலாந்தா இருக்கட்டும், நியூசிலாந்தா ஃபைனல் வந்து நியூசிலாந்து ஜெயிச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கிரிக்கெட் ஃபேனா அங்க இங்க மாறி விளையாடி ஒரு இடத்துல வந்து நின்று அங்கேயும் தோத்துட்டு போனாங்கன்னா அவங்க ஒரு உண்மையான கிரிக்கெட் ஆடுற மாதிரி இல்லை. இது உண்மையாலேயே ஓப்பனா இதான் உண்மை. பார்ப்போம், முடிச்சிரும், அவ்வளவுதான்.